ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக்கோட பேர் வந்து மால்குடி ஸ்கூல் டேஸ் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் சுவாமி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புக்கோட ஆத்தர் பேர் வந்து ராசிபுரம் கிருஷ்ணசுவாமி நாராயணசுவாமி. இவர் வந்து பாப்புலராக ஆர்கே நாராயண் அப்படின்னு சொல்லிட்டு பாப்புலராக சொல்லப்படுறாரு. இவர் வந்து ஒரு ஃபிக்ஷனல் சவுத் இண்டியன் டவுன் மால்குடியில் வந்து பிறந்தவர். இவர் வந்து 10th அக்டோபர் 1906 வந்து மெட்ராஸில் பிறந்திருக்காரு. இவர் வந்து மகாராஜாஸ் காலேஜ் மைசூரில் வந்து படிச்சிருக்காரு. இவரோட ஜான்ரா வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஷன், மெத்தாலஜி அண்ட் நான் ஃபிக்ஷன். இவர் வந்து பத்ம விபூஷன், சாகித்யா அகாடமி, பென்சன் மெடல் இதெல்லாம் வந்து வாங்கியிருக்காரு. இவரோட புக்கான த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் சுவாமி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆக்சுவலாக சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட புக் வந்து ரொம்ப, அதாவது மால்குடி டேஸில் சுவாமி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்கு. அந்த புக்லேருந்து முக்கியமான சில ஷார்ட் ஸ்டோரிஸையும் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் ஸ்டோரிஸையும் ஆட் பண்ணி தான் இந்த மால்குடி ஸ்கூல் டேஸ் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் சுவாமி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இந்த புக் வந்து பென்கியூன் பப்ளிகேஷன்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கில் வந்து மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து 237. நம்ம ஊர் புக்குன்றதுனால இந்த புக்கோட ஃபாண்ட் சைஸ், அப்புறம் ஃபாண்ட் ஸ்டைல், அதுக்கப்புறம் பேப்பரோட அந்த குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த புக் நீங்கள் படிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த ஃபாண்ட் சைஸே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா பழைய காலத்து ஃபாண்ட் ஸ்டைலாக இருக்கிறதுனாலையும் அந்த ஸ்பேஸிங்கும் அந்த ஃபாண்டோட சைஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த புக்கோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சுவாமிநாதன் அப்படின்றவர் தான். அதாவது அந்த புக்கோட பேர்லேயே உங்களுக்கு இருக்கும் சுவாமி அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருன்னு பார்த்திங்கன்னா சாமுவேல், சங்கர், சோமு அண்ட் மணி. இவங்க 4 பேர் தான் வந்து சுவாமிநாதனோட ஃப்ரெண்ட்ஸ். சுவாமி வந்து சூப்பராக எழுதியிருக்கார் இவர். இந்த புக்கோட ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஏன்னா காலாங்காத்தால் இவன் கண்ணை திறக்கும் போதே இவன் என்னென்னலாம் யோசிக்கிறான். அதாவது சுவாமி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபோரம், அந்த காலத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கிரேட் 5 or 6க்கு வந்து ஈக்குவலண்ட்டு. இவர் அந்த சுவாமிக்கு வந்து ஒரு 10 வயசு ஆகுது. இவர் வந்து ஆல்பர்ட் மிஷன் ஸ்கூலில் வந்து படிக்கிறாரு. இவர் வந்து அந்த இன்ட்ரோடக்ஷனே வேறு லெவலில் இருக்கும். காலங்காத்தால் அந்த கண்ணை முழிச்சு எழுந்திருக்கும் போது சுவாமி எப்படி யோசிச்சுட்டு எழுந்திருக்கிறான், அவங்க என்ன